ஒரு நாள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப கோவமாகவே இருந்தார். எல்லாருக்கிட்டையும் ரொம்ப மாதிரி ரொம்ப அஸ்டன்ஸ்லாம் போகிறாங்க, எல்லார்ட்டையும் ஒரு மாதிரி ஒரு மாதிரி இதாகவே இருந்தார். அப்போ அன்றைக்கி ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட, சார் ஏன் சார் நீங்கள் ஃபுல்லாக ஏதோ அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுறீங்களா சார், ரொம்ப ஒரு மாதிரியாகவே இருக்கீங்களே சார்? இல்லை ராம், என்னென்னா நான் வந்து இந்த வீட்டில் ரொம்ப வருஷமாக இங்கே இருக்கேன். புதுசாக ஒருத்தன் கார் வாங்கிட்டு வந்தான், அதுவே எனக்கு செம்ம கோவம். என்கிட்ட என் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது. இப்போ அந்த காரை கழுவுறதுக்குன்னு ஒரு பையன் வீட்டுக்குள்ளே ஆக்சஸ் பண்ணிட்டு வர்றது எனக்கு எவ்வளோ கோவமாக இருக்கும். ஓகே, அதை நான் நேத்திலேருந்தே வந்து நான் அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மெத்தட் ஆக்டிங் அப்படின்றத நம்ம இல்லையா? ஆமா, ஏன்னா மட்டும் ஆன் ஆஃப்ன்ற ஒரு கிடையாது தன்மை இல்ல. ஏன்னா எப்போவுமே வந்து ஒரு ஸ்பாட்டுக்கு வந்தோடனே என்ன சீன் போகிறோம் இன்னைக்கு, இந்த சீனா அப்படிங்கிறது இல்லை. அவர் முத நாளே நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர், ஏன்னா அவரோட ஒய்ஃப் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வந்து இந்த படம் பண்ணும்போது அவர் படத்தில் இருந்ததை விட வீட்டில் தான் ரொம்ப அந்த கேரக்டராகவே வாழ்ந்துட்டு இருந்தார். ஏன்னா அந்த 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 இது மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கேரக்டராகவே ரொம்ப கஷ்டப்பட்டு